வருமானத்தை மறைத்ததாக முதலமைச்சர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், விவரங்களை பதிவு செய்யலாம். வருமானத்தை மறைத்ததாக முதலமைச்சர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். வருமானத்தை மறைத்ததாகவும் வருமான வரித்துறையை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் முதல்வர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய மனுவை திரும்ப பெற்றதால் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் வீட்டில் நடந்த கடந்த 2015ஆம் ஆண்டு நடந்த வருமான வரித்துறை சோதனை அடிப்படையில் புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை எனவும் இதற்காக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிடப்பட்டிருந்தது வருமான வரித்துறையின் சார்பில். இந்த உத்தரவை எதிர்த்து முதல்வர் விஜய் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் வருமான வரித்துறை சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், மதிப்பீட்டு நடவடிக்கைகள், 1,50,00,000 கோடி ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவை ஆகியவற்றை ஆய்வு செய்து முதல்வர் விஜய்க்கு எதிராக வருமான வரித்துறை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யவும், அதே போன்று வருமான வரித்துறை வருமானத்தை மறைத்ததால் மோசடி மற்றும் குற்றச்செயல் உள்ளிட்ட இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறி கொடுங்கூரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கை திரும்பப் பெறுவதாக மனுதாரர் தரப்பில் கோரப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.